அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்கிற கோஷத்தோடு கடந்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் முதலில் ஒரு பிரச்சாரத்தை துவக்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த எங்களுடைய பாதைக்கு அதன் பிறகு அனைத்து கட்சிகளும் வந்து சேர்ந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த தமிழ்நாட்டின் அரசியல் போக்கை முதலில் தீர்மானித்த கட்சியாக இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி தான் பூரண மதுவிலக்கு என்பது ஒரு கோஷமாக முதலில் எழுப்பிய கட்சியும் ஆகும். இங்கே இருக்கிற கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அனைவருமே, பேச்சாளர்கள் அனைவருமே நாங்கள் பூரண மதுவிலக்கு என்று கூறிய போது அது சாத்தியமே இல்லை என்று வாதிட்டார்கள். பல மேடைகளில் எங்களை கேலி செய்தார்கள், பல பிரச்சாரங்களில் எங்களை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த கட்சிகள் அனைத்துமே மதுவிலக்கு தான் எங்கள் கொள்கை என்று அவர்களும் சொல்கிறார்கள். தமிழ்நாடு உண்மையை சொல்லணும்னா மிக 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 பின்தங்கிய நிலைமையில், மிக வறிய நிலைமையில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவே ஒரு அதிக ஏழைகள் வாழ்கிற நாடு, மிக மிக பின்தங்கிய நாடு. நீங்கள் மனித மேம்பாட்டு பட்டியல், UNDP வெளியிடுகிற மனித மேம்பாட்டு பட்டியல், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா 130வது இடத்துல இருக்குது. இதே நீங்கள் பக்கத்தில் இருக்க இலங்கை இருக்கு இல்லைங்களா, அது 73வது இடத்துல இருக்குது. மலேசியா 62வது இடத்துல இருக்குது. மிக அதிக மக்கள் தொகை கொண்டிருக்கிற சீனா 90வது இடத்துல இருக்குது. இப்படி தாழ்வான நிலையில் இருக்க இந்தியாவில் நாங்கள் முன்னாடி இருக்கோங்கிற மாதிரி இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் பேசுகிறாங்க. சமீபத்தில் சாதி சமூக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க. அது என்ன புள்ளி வர சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையில் குடும்பங்களில் 78% குடும்பங்கள் ஒரு மாத வருமானம் 5000 ரூபாய் மட்டும்தான். இந்த உண்மையை மூடி மறைச்சு திராவிட கட்சிகள் இந்தியாவில் தமிழ்நாடு தான் மேலே இருக்குங்கிற மாதிரி ஒரு போலியான தோட்டத்தை உண்டு பண்ணுறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் வேலை கிடைக்கல, வறுமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1759 பேர் தற்கொலை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி 5 ஆண்டுகளில் விவசாயிகள் தற்கொலை பார்த்தீங்கன்னா 2423 பேர் செத்துருக்காங்க, தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. அப்படி இப்போ வேலை கிடைக்கல, வறுமை, விவசாயம் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் சாவர நிலையில தான் இன்றைக்கும் இந்த கட்சிகள் இந்த நாட்டை கொண்டு வந்து வச்சிருக்கு. இங்கே ஒரு இளைய தலைமுறை, அந்த தலைமுறையை திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சாராயத்தை ஊற்றி அழிச்சிட்டாங்க. எனவே இதில் என்ன முக்கியம் இருக்குன்னாங்க, நீங்கள் உலகத்தை எந்த நாட்டு ஹிஸ்ட்ரி வேணால் எடுத்துங்க, சவுத் கொரியாவை எடுத்துங்க, ஜப்பானை எடுத்துங்க, டெவலப்டு கண்ட்ரிஸ் எதை வேணால் எடுங்க. அவங்க எப்போ மேலே வந்தாங்கன்னா டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து மக்கள் தொகையில் உழைக்கிற வயது அதிகமாகவும் உழைப்பை சார்ந்து வாழ்கிறவர்கள் கம்மியாகவும், அதாவது 15 வயசுக்கு கீழே 59 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கம்மியாகவும் வேலை செய்கிறவங்க அதிகமாக இருக்கும்போது அந்த நாடு டெவலப் ஆகும். அதுதான் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விண்டோன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு இன்றைக்கி அப்படி இருக்குது. இந்த 2 கட்சியும் அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ், எந்த வயசில் ஒருத்தன் சம்பாரித்து பெரிய ஆள் ஆவானோ, எந்த வயசில் ஒருத்தன் முன்னுக்கு நாட்டை கொண்டு வரானோ அந்த வயசில் அவன் வாயில் சாராயத்தை ஊற்றிருக்காங்க. இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க எங்கள் கொள்கையும் மது விலக்கு தான். 15 வருஷமாக நீங்கள் ஊற்றி அழிச்சிட்டு ஒரு ஜெனரேஷனு நாசமாக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்க. இது நியாயமா? இது எப்படி இலங்கையில் குற்றம் செய்தவர்களுக்கு ஜஸ்டிஸ் வேணுமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த இளைய தலைமுறை அழித்த திமுகவுக்கும் அதிமுகவும் தண்டிக்கப்படும். பாவ மன்னிப்பு கிடையாது, தண்டிக்கப்படும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதிமுக ஆட்சியில் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஹைவேஸில் சாராய கடை அத்தனையும் மூடின கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நாளைக்கு இதே கட்சி ஆட்சிக்கு முதல் நாள் முதல் கையெழுத்து எல்லா சாராய கடையும் நாங்கள் மூடுவோம். இது எங்களோட முதல் வாக்குறுதி. 2வது வாக்குறுதி, இப்போ நான் சொன்னேன் விவசாயிகள் எவ்வளோ கீழே இருக்காங்கன்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் கடவுள்கள் மட்டும் இல்லை, ஒரு நாட்டுக்கு இராணுவம் எவ்வளோ தேவையோ அதை விட மேலாக, இராணுவத்தை விட மேலாக விவசாயி தேவை. விவசாயத்துக்கு அனைத்தும் இலவசம் என்பது நாங்கள் சொல்கிறோம். அதுக்காக ஃபார்மர்ஸ் இன்கம் கமிஷன் அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். ஊழலை ஒழிப்பதற்கு லோக் ஆயுக்தா மட்டும் இல்லாமல் லோக் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் கொண்டு வரும் அப்படின்னும் நாங்கள் முதல்ல அறிவிச்சிருக்கிறோம். இன்றைக்கி என்னோடய சிதம்பரம் தொகுதியில் பரங்கிப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு ஸ்டீல் பிளான்ட் இருந்துச்சு. எப்போ இருந்துச்சு தெரியுங்களா? 1830 இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் கட்டியிருந்தான். எப்படி கட்டியிருந்தான்னா, அது சேலம் மாவட்டத்தில் இரும்பு தாதுவை காவிரியில் கொண்டு கொள்ளிடத்துக்கு மாற்றி, கொள்ளிடத்துலேருந்து கான்சாகி வாய்க்காலுக்கு மாற்றி அங்கேருந்து பரங்கிப்பேட்டை கொண்டு இரும்பு உற்பத்தி பண்ணாங்க. ஆசியாவில் முதல் இரும்பு உற்பத்தி இருந்த இடம் பரங்கிப்பேட்டை. அந்த இரும்பு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நம்ம எக்மோர் ஸ்டேஷன் கட்டிருக்குது அந்த இரும்பில் தான். எக்மோர் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, லண்டனில் இருக்க பிரிட்ஜ் பரங்கிப்பேட்டை இரும்பில் கட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த சிதம்பரம் தொகுதியில் ஒரே ஒரு தொழிற்சாலை கிடையாது. இவங்களுக்கு அந்த இலக்கே இல்லை, எண்ணமே இல்லை. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்கிற கோரிக்கையோட
பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலை துணிச்சலாக எதிர்கொள்கிறது. அதிமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளை விடவும் அதிகமான இடத்துல மாம்பழ சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுறோம். எங்களுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்கணும். இது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக இல்லை, இந்த இரண்டு கட்சிகளிலிருந்தும் இந்த ஒரு மோசமான அரசியல் கலாச்சாரத்திலிருந்தும் தமிழ்நாட்டை விடுவிப்பதற்காக மக்கள் அனைவரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல மனிதர். முதல் வார்த்தை ஆரம்பிக்கும் போதும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தான் ஆரம்பிச்சாரு. உரையை முடிக்கும் போதும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தான் முடிச்சாரு. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் சொல்வதற்காக திரு சுப வீரபாண்டியன் அவர்களை அழைக்கிறேன். ஏன் திமுக கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை 10, 5, 15 நிமிடங்களுக்குள் பாண்டேயின் குறுக்கீடுகளையும் உட்படுத்தி முடிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு இருக்கிற நிபந்தனை. எனவே நேரடியாக நான் செய்திகளுக்கு வந்து விடுகிறேன். பல விமர்சனங்களும் விடைகளும் இருக்கின்றன. எது கஞ்சா செடி, எது துளசி செடி என்பதற்குள் நான் போக விரும்பவில்லை. எங்கள் செடி என்ன செடி என்பதை மட்டுமே உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வந்திருக்கிறேன். நண்பர்களே, 14 வயதில் தோளில் கொடி தாங்கி திருவாரூர் தெருக்களில் தொடங்கிய பயணம் இன்றைக்கும் இப்போதும் முடியாமல் இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கிற போதும் சென்னையில் தசரதபுரத்தில் மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான திமுக கழகத்திற்கு வாக்கு கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். 92 வயதை கடந்து என்று நான் பெருமையாய் குறிப்பிடுவதையே நண்பர்கள் சிலர் எதிராக எடுப்பார்கள். 92 வயதுக்கு மேல் என்பது நிர்வாகத்துக்கு சிக்கல் இல்லையா என்பார்கள். ஒன்றை குறித்து கொள்ள வேண்டும். மற்ற துறைகளிலே எல்லாம் வயது கூட கூட தகுதி குறையும். அரசியலிலே வயது கூட கூடத்தான் தகுதி கூடும். யார் இளைஞன், யார் கிழவன்? இயங்குகிறவன் இளைஞன், இயங்காதவன் கிழவன். என்ன வயதாக இருந்தாலும் எங்கள் தலைவர் இயங்குகிற தலைவர். இன்னொன்றுக்கும் நான் விடை சொல்லிவிட்டு நான் போக வேண்டும். இப்போதுதானே காங்கிரஸ் கட்சியை விட்டு பிரிந்தீர்கள், மீண்டும் ஏன் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று பலர் கேட்கிறார்கள். வேறொன்றுமில்லை நண்பர்களே, பிரிந்தது உண்மைதான், கசப்பு இருந்தது உண்மைதான். ஈழத்தில் எங்களுக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டது. ஈழத்தை காப்பாற்ற முடியவில்லையே என்கிற கவலையில் பிரிந்தோம். தமிழ்நாட்டையும் காப்பாற்றாமல் விட்டுவிடக் கூடாதே என்கிற துடிப்பில் சேர்ந்திருக்கிறோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன், ஆட்சியில் இருக்கும்போது, நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்தோம், என்ன செய்வோம் என்பதை சொல்லுவது மட்டும் என் நோக்கம். அதையும் நான் 3ஆக பிரித்து கொள்ளுகிறேன். ஆட்சியில் இருக்கும்போதும் இல்லாத போதும் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள், கொள்கை உரம் வாய்ந்த திட்டங்கள், நாட்டின் முன்னேற்றம் நோக்கிய திட்டங்கள் என்று நான் 3ஆக பிரித்து கொள்ளுகிறேன். ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்பதை விட இன்னமும் தெளிவாக சொன்னால், தேர்தல் என்கிற சிந்தனையே வருவதற்கு முன்னும் மக்களுக்காக நின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 1952ஆம் ஆண்டு இறுதியில் கைத்தறி ஆடைகள் அனைத்தும் முடங்கி போயின. நெசவாளர் வாழ்வு தேய்ந்து போயிற்று. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முடிவெடுத்தது. ஐயா பண்ருட்டியார் மறுக்க மாட்டார். 1953 ஜனவரி 4ஆம் தேதி கைத்தறி ஆடைகளை தோளில் சுமந்து தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊரிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கைத்தறி ஆடை விற்றார்கள் என்பது வரலாறு. திருச்சியிலே அறிஞர் அண்ணா, சென்னையிலே தலைவர் கலைஞர், காரைக்குடியிலே நாவலர், இப்படி அத்தனை பேரும் துணிகளை விற்றார்கள். ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான துணிகள் விற்றன. அப்போது தேர்தல் நமக்கு நோக்கமும் இல்லை, தேர்தல் எங்கள் சிந்தனையிலும் இல்லை. அன்றைக்கு ஒரு சின்ன செய்தியை சேர்த்து சொல்லுகிறேன். சென்னையிலே தலைவர் அந்த துணிகளை விற்று கொண்டு வருகிற போது திமுகவில் சேராத ஒரு திரைப்பட நடிகர் வெளியிலே வந்து 250 ரூபாய்க்கு, அன்றைக்கு 250 ரூபாய் என்றால் பெரிய தொகை, 250 ரூபாய்க்கு துணிகளை வாங்கி கொண்டார். பிறகு 53 பிப்ரவரி மாதம் திமுகவிலும் சேர்ந்தார். அந்த நடிகரின் பெயர் எம்ஜி ராமச்சந்திரன். நண்பர்களே, ஆட்சியிலே இருந்தபோது என்ன செய்தோம்? தமிழகத்திலே மக்கள் நலம் என்றால் பொதுவாக மக்களினுடைய தொழில் 1000 இருக்கலாம். ஆனாலும் உழவு, நெசவு, மீன்பிடி தொழில் என்கிற 3ம் தான் இங்கே பெரிய தொழில்கள், பாரம்பரியமான தொழில்கள். அன்றைக்கு கோலப்பன் குழு பரிந்துரையை திமுக கழக அரசு ஏற்றது. பிற்காலத்திலே கெய்க்வாட் பரிந்துரையை ஏற்றது. 2 குழுக்களின் பரிந்துரையும் சொல்லப்பட்ட செய்திகள் மிகச் சுருக்கமாக, கோலப்பன் குழுவின் பரிந்துரையை ஏற்றுத்தான் பழைய மின் மோட்டார்களுக்கு பதிலாக புதிய மின் மோட்டார் வாங்குகிற போது அவர்களுக்கு மானியம் கொடுப்பது என்பதை அரசு ஏற்றது.
வெறும் இலவசமாக இல்லை, அது குழுவின் பரிந்துரை. இன்றைக்கும் ஆட்சிக்கு வந்தால் புதிய மின் மோட்டார் வாங்கினால் 10,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும் என்று அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய குழுவின் பரிந்துரை இன்றைக்கும் ஏற்கப்படுகிறது. அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே தான் விவசாயிகளின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், இரண்டையும் தாண்டி இன்னொன்றை சொல்லுகிறேன். 2006ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்ற போது கையெழுத்திட்ட முதல் 3 ஆணைகளில் 2வது ஆணை 6,760 கோடி ரூபாய் சிறு குறு விவசாயிகள் வாங்கியிருந்த கடன் அனைத்தும் நீக்கப்பட்டது. அதற்கு பிறகு தோழர் வாசுகி அவர்கள் ஏற்பார்கள் என்று நான் நம்புகிறேன். முழுமையாக நிலத்தை பகிர்ந்து கொடுப்பது இன்னமும் நிறைவடையவில்லை. ஆனால் திமுக கழகத்தினுடைய ஆட்சியில் நான் சொல்லுகிற புள்ளிவிவரத்தை நீங்கள் சரிபார்த்து சொல்லலாம். 1,79,000 நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு 2,13,000 ஏக்கர் நிலம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அந்த பணி நிறைவடையவில்லை. ஆனால் பகிர்ந்தளிக்கவே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அடுத்து நெசவு என்று எடுத்துக்கொண்டால் நெசவாளர்களுக்கான ஒரு நல வாரியத்தை உருவாக்கியது திமுக கழகம்தான். நெசவாளர்களுக்கு 500 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுத்ததும் கலைஞர் ஆட்சிதான். இவையெல்லாம் நடந்தவை, எதையும் யாரும் மறுக்கவே முடியாது. ஏனென்றால் நான் உண்மைகளை சொல்லுகிறேன். மீன்பிடி தொழில் என்று நான் குறிப்பிட்டேன். மீனவர்களுக்காக தனி அமைச்சகத்தை உருவாக்கியதே கலைஞர் அவர்கள்தான். இப்போதும் அறிக்கையிலே கலைஞர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்கள் பழங்குடியினர் எஸ்டி என்று அறிவிக்கப்படுவார்கள். இவையெல்லாம் ஒரு செய்தி. இப்படி பல்வேறு தொழில் சார்ந்தவர்களுக்கு செய்வதை விட மனித நேயத்தோடு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கலைஞர் ஆற்றிய தொண்டு, திமுக கழக ஆட்சி ஆற்றிய தொண்டுதான் மிக பெரியது. அரசு ஊழியர்கள் சங்கம் வைத்திருக்கிறார்கள், வங்கி ஊழியர்கள் சங்கம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சாலையோரத்திலே செருப்பு தைக்கிறவர்களுக்கு சங்கம் உண்டா? பூத்தொடுக்கும் பெண்களுக்கு சங்கம் உண்டா? கட்டிட தொழிலாளர்கள் அந்த சித்தாள்களுக்கு சங்கம் உண்டா? அவர்களுக்கெல்லாம் நலவாரியம் அமைத்து கொடுத்த ஆட்சி திமுக கழக ஆட்சி தான். 35 நலவாரியம். 1973 ஜூன் 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் கைரிக்ஷாக்களே இல்லை, மனிதனை வைத்து மனிதன் எடுக்கக்கூடாது என்று ஆணையிட்டவர் தலைவர் கலைஞர். நான் அன்போடு உங்களை கேட்கிறேன், மேற்கு வங்கத்திலும் நீங்கள் அந்த கைரிக்ஷாக்களை ஒழித்து விடுங்கள், இனியாவது ஒழித்து விடுங்கள். எனவே எல்லா வகையான மக்களுக்கும், அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கும் அத்தனை நன்மைகளையும் செய்த ஒரு கட்சி தொடர்ந்தும் செய்ய இருக்கிறது. என்னவெல்லாம் செய்ய இருக்கிறது என்பதை 2வது சுற்றில் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சுபவி அவர்கள் நிறைய உதாரணங்களை சொன்னார். வியப்பு ஏற்பட்ட விஷயம், எல்லா உதாரணங்களுமே 57ல் என்ன செஞ்சோம், 72ல் என்ன செஞ்சோம், 61ல் என்ன செஞ்சோம், 2006லேருந்து 11 வரை இருந்தீங்களே அப்ப என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி அவர் 2வது சுற்றுல சொல்வார் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இவர்கள் மட்டுமே, அரசியல் கட்சிகள் மட்டுமே களத்தில் இல்லை, எங்களை போன்ற சுயேட்சைகளும் மாற்று அரசியல் விரும்பும் களத்தில் இருக்கிறார் என்பதற்காக இன்று வலியுறுத்தி பேசி அவர்களுக்கு வாக்கு கேட்பதற்காக திரு கிட்டி அவர்கள் ராஜா. இந்த தேர்தல் உங்களுக்கு வைக்கப்படும் ஒரு அழைப்பிதழ். இந்த தேர்தல் உங்களுக்கு வைக்கப்படும் ஒரு அறைகூவல். இதை முதலில் நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பு சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வை எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். வால்மீகி நகர் என்று சொல்லப்படும் திருவான்மியூர் பகுதியிலே பல ஆண்டுகளாக நான் வசித்து வருகிறேன். அன்று எனக்கு மிக அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது, அவ்வளவு நாள் இல்லாமல் அங்கு திடீரென்று புதிதாக ஒரு கட்டுமான பணி துவக்கப்பட்டிருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி. சாலையை ஒட்டி, அதாவது ஒரு 10 அடி 12 அடி 15 அடி தள்ளி வச்செல்லாம் ஆரம்பிக்கல, சாலை மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ஹேட் ஸ்டார்டட். 2 வண்டிகள் அங்கே பார்க் பண்ணாலே டிராஃபிக் ஜாம் வரும், மக்களுக்கு அவதிங்கிறது மிக மிக தெளிவு. ஆனால் யார் கேட்குறாங்க? யார் வேணா என்ன வேணா செய்யலாம்ங்கிறதில்ல நியதி. 5 நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டேன். 8 பேருக்கு விண்ணப்பம் அனுப்பினேன். சீஃப் மினிஸ்டர்லேருந்து ஆரம்பித்து போலீஸ் கமிஷனர்கிட்ட, கார்பரேஷன் கமிஷனர்கிட்ட, சிஎம்டி கிட்ட அப்படின்னு அத்தனை பேருக்கும் விண்ணப்பம் கொடுத்து கடைசியில் ஒரு 5 நாள்
போராடிய பிறகு சிஎம்டிஏ செக்ரட்டரியோட ஒரு அறிமுகம் கிடச்சிது. பார்த்த உடனே நான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் மொத்த விஷயத்தையும். பார்த்த உடனே அவர் சொன்னார், இது வந்து சரியாக தெரியலையே. தன்னுடைய ஒரு சீனியர் இன்ஜினியர் கூப்பிட்டாரு, இது என்னன்னு பாருங்கள், தவறுதாகத்தான் தெரிகிறது, தெரிஞ்ச நடவடிக்கை எடுங்கன்னு. உடனே நீங்கள் 2 நாள்லேயே இதுக்கு ஒரு உத்தரவு போடுங்கன்னு சொல்லிட்டு போனார். 2 நாள் போயிட்டு, 1 வாரம் போயிட்டு, 1 மாதம் போயிட்டு, 2 மாதம், 3வது மாதம், அந்த அஸ்திவாரத்திலேருந்து ஆரம்பித்து முதல் தளம் வரக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு பொறுக்கலை. அப்போ நான் மறுபடியும் எழுதினேன், அது 8 பேருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லையே அன்றைக்கே நம்ம வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொன்னாங்க. 45 நிமிடங்களுக்கு பிறகு தெரிந்தது, எந்த ஒரு ஆர்டரும் அங்கே பாஸ் ஆகவில்லை என்பது, நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது. அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒன்றியத்திலே மிக அருமையாக ஒரு பிடிஓ பாலச்சந்திரன் என்ற பெயர். உடனே கூப்பிட்டாரு, என்னங்கன்னு கேட்டாரு. நான் விஷயத்தை காட்டினேன். அவரும் வருத்தப்பட்டாரு. கிட்டி சார், அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள நான் பர்சனலாக அங்கே வந்து இதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார் அந்த பிடிஓ. அவரை போன்றவர்களும் தமிழ்நாட்டிலே உண்டு. அதே போல அடுத்த 48 மணி நேரத்திலே அங்கே வந்து அன்றைக்கு அவர் அந்த தடை உத்தரவை பிறப்பித்தார். இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மறுபடியும் எழல, அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இது உண்மை. அந்த அதிகாரி என்ன ஆனாரு? எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒன்றும் தப்பாகலை. இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், ஜனநாயகம் ஜனநாயகம் என்று நாம் இருமாப்போடு மார்தட்டி கொண்டு அவ்வப்போது உட்காருகிறோமே தவிர, ஜனநாயகம் என்று சொல்லப்படும் இந்த காலகட்டத்திலே, இந்த சமுதாயத்திலே நீங்கள் உண்மையிலே நாயகர் தானா, நீங்கள் ஒரு எண்ணிக்கை மட்டும்தான் என்பதுதான் உண்மை. நீங்கள் ஒரு விஷயம் மட்டும்தான் என்பதுதான் உண்மை. நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி என்பதுதான் உண்மை. 5 வருடங்களுக்கு ஒருவரை அவர்களுக்கு வாய்ப்பளிப்பீர்கள் என்ற இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள், இதுதான் உண்மை. என்னுடைய கையில் இந்த கிளாஸ் டம்ளர் தண்ணி இருக்குது, கீழே காங்கிரீட் அப்படின்னு மனசில் நினச்சிக்கங்க. இந்த 2 விரல்களை நான் விட்டுட்டேன்னு வச்சுங்க, என்ன ஆகும் சொல்ல முடியுமா? கரெக்டா? ஒரு விஷயம் அழிந்து போவதற்கு, உடைந்து போவதற்கு அரை செகண்ட் கூட தேவைப்படாது. ஆனால் மனிதனுக்கு கண்ணாடி என்ற விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கு 2500 வருடங்கள் ஆயிற்று. ஆக்கபூர்வமான ஒரு சமுதாயம் அமைப்பதற்கு நமக்கு மிக மிக கடுமையான முயற்சிகள் தேவைப்படும். ஆனால் எதிர்மறையான விஷயங்களை மக்கள் மனதிலே வைப்பதற்கு 2 நொடி போதும். இதுதான் இன்றைய பிரச்சனை. பிறந்த அடுத்த கணத்திலிருந்து பிளவுகள் வருகின்றன. முதல் பிளவு ஆண் பெண் என்ற பிளவு. வாரிசு பிறந்துட்டான், என்ன பொண்ணு என்ன குறைச்சலா? முதல் பிளவு. குழந்தை நல்ல சிவப்பா இருக்கில்ல, கருப்பு சிவப்பு நிறப்பிளவு. 2வது நாள் பேரு வைக்க போறோம், ராஜாவா ராபர்ட்டா ரஹீமா, மதப்பிளவு. அழகாக பிறந்த நாம் எல்லோரும் அடுத்து நம் மேல் இந்த பாரத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதை மிக மிக சாமர்த்தியமாக இந்த அரசியல்வாதி உபயோகித்துக் கொள்கிறான் என்பதே உண்மை. மொழி, இனம், ஜாதி, மதம், குலம் அத்தனையும் பிறப்போடு வந்த ஆக்சிடென்டல் திங்ஸ். அதை வெற்றி வியாபாரம் செய்வது அரசியல்வாதி என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த வியாபாரம் நிறுத்தப்பட வேண்டும். இந்த வியாபாரம் நிறுத்தப்பட வேண்டும். எப்படி செய்வது? நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். நீங்களும் நானும் யோசிக்க ஆரம்பிக்கணும். அதற்காக இறங்கியது தான் இந்த களத்திலே. சரியான நேரத்திலே அந்த 2 நிமிடங்கள் யோசித்து, தெளிவாக யோசித்து, தைரியமாக புதுமையாக நிற்கும் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கான நீங்கள் அந்த ஒரு ஆதரவை கொடுங்கள். நான் இன்று நிற்பது ஒரு முன் உதாரணமாக மட்டும்தான். இதிலே ஒரு வெற்றி கிடைத்தால் என்னை போல இந்த ஒரு நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு 100 இளைஞர்கள் அடுத்ததை இறங்குவாங்க. அவங்களுக்காக தான் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் மீ. ஐ டோன்ட் கேர் அபவுட் மீ. அடுத்து வரப்போகும் அந்த 50-100 இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன். இது உங்களுக்கான அறைகூவல், உங்களுக்கான அறைப்புதல். மற்ற விவரங்களை அடுத்து சொல்லுகிறேன். மிக்க நன்றி. ஒரு ரோட்ல வந்து கல்லை கொட்டி போட்டதுக்கு இவ்வளவு உணர்ச்சிப்பட்டிருந்தாருன்னு அவன் பொழப்புலையே மண்ணள்ளி போட்டு போயிட்டு இருக்கிறான்.
ஆண்டவன் நம்மளை அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஆண்டவன் ஆள்றவன் எல்லாம் நம்மளை அப்படித்தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருந்தன்மையோட போயிட்டு இருக்கிறோம். அந்த பெருந்தன்மை கூடாது, கோபம் கொள்ள வேண்டிய நேரம் இது என்பது ராஜா கிருஷ்ணமூர்த்தி கிருட்டியுடைய பார்வையாக இருந்தது. அடுத்ததாக மிகச் சுருக்கமாக தலா 5 நிமிடங்களுக்குள்ளாக ஏன் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இரண்டாவது சுற்றாக திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஊழல் பற்றி குறிப்பிட்டார்கள். ஊழல் என்பது நிர்வாக பிரச்சனை, கொள்கை பிரச்சனை அல்ல. எப்படி ஒரு விவசாயி வயலில் பயிரை வளர்வதற்கு களையை எடுப்பாரோ அதே போல் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒன்று. இதை நாம் விழிப்போடு இருந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதை நிர்வாகத்தில் வருகின்றவர்கள் செய்யத்தான் வேண்டும். அதை செய்து கொண்டிருக்கிறோம். குற்றங்கள் வருகிற பொழுது அதன் மீது நடவடிக்கை எடுத்து ஒரு அமைச்சரையை நீக்கி அதனாலே பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை அறிவீர்கள். அடுத்து கூட்டணி ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி என்று நம்முடைய மார்க்சிஸ்ட் பிரதிநிதி அவர்கள் சொன்னார்கள். அது எத்தகைய கூட்டணி என்பதை பொறுத்திருக்கிறது. சென்ற மத்திய ஆட்சியிலே தான் எல்லா ஊழலும் நடைபெற்றது. அது கூட்டணி ஆட்சி தான். ஆகவே அந்த கூட்டணி ஆட்சி என்பதனாலேயே ஊழல் நடக்காது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் அல்ல. மூன்றாவதாக மதுவிலக்கை பற்றி சொன்னார்கள். அவற்றை பற்றி ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்றார் திருவள்ளுவர். இது உலக நாடுகளிலே முயற்சித்து பல கட்டங்களிலே அதிலே தோல்வியுற்று இருக்கிறார்கள். ரஷ்யாவிலே கோர்பச்சேவ் அதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டார். கடைசியிலே கோர்பச்சேவ் தான் ஆட்சியை விட்டு போனாரே தவிர மதுவிலக்கு அங்கே அமலிலே வரவில்லை. ஆகவே ஒரே கையெழுத்திலே ஒரே அடியாக எல்லாம் செய்வேன் என்பதெல்லாம் அறிவுபூர்வமானதல்ல. நாம் அதை சிந்தித்து அதனாலே அது வெறும் ஒழுக்க நெறி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, சமூக பிரச்சனை, உடல்நலம் பற்றிய பிரச்சனை. ஆகவே தான் படிப்படியாக நாம் அதை நிறைவேற்றுவோம் என்று எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இலங்கையிலே வாடுகிற தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் மூலம் கிடைக்காதா என்ற ஏக்கம் இருக்கிறது. இத்தகைய ஒரு இனப்படுகொலைக்கு என்னதான் தீர்வு? வீடு என்று இருந்தால்தான் ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பு, வீதியிலே வாழ முடியாது. அதே போல் நாடு என்று இருந்தால்தான் ஒரு இனத்துக்கு பாதுகாப்பு. இதை உணர்ந்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த மக்கள் வாழ்வதற்கு ஒரு தனி ஈழம், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ராமாயணத்திலே ஒரு வரி வரும், நாயகன் அல்லன் நீ நனி பயந்து எடுத்து நல்கும் தாயென இனிதி பேணி தாங்குதி தாங்குவாரை. சுக்ரீவன் ஆட்சிக்கு போகிறான். ராமன் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? நீ தலைவன் அல்ல, தாய். ஆகவே சமுதாயத்திலே கைவிடப்பட்ட மக்களை தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவாளோ அதை காப்பாற்றுவதைப் போல நீ இருக்க வேண்டுமே தவிர தலைவனாக இருக்காதே, தாயாக இரு என்று சொல்கிறார். இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாயாக இருக்கிறார்கள். அவரது ஆட்சி தொடர தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு உரைமுடிக்கிறேன். ஈழம் என்ற வார்த்தையை அதிமுக தேர்தல் அறிக்கையில் முதல் முறையாக இவ்வளவு ஸ்ட்ராங்காக பார்க்கிறோம். போர் என்றால் அப்பாவிகள் சாவது கூட சகஜம்தான் யாரோ சொன்ன மாதிரி என்னுடைய நினைவு இருந்தது.